பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ண போகிறோம்னா கிராணி சாப்டர் 2 தான் பண்ண போகிறோம். என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப் தாங்க பண்ண போகிறோம். ஈஸி மோடில் குவாலிட்டி வந்து மீடியம் வச்சுக்கலாம். ஓகே, கிராணி கிராண்ட்பா 2 பேருமே இருப்பாங்க. சொட்டை முட்டை இப்போ வந்து ஏன் போயிருக்கலாம். டே 1 மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சுன்னா இதை மட்டும் நான் தள்ளிகிட்டே இருக்கணுங்க இப்போ பார்த்தாலும். ஓகே, இப்போ வந்து இப்போ நான் தள்ளிகிட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஆஃப் ஆகி போயிடும். ஓகேங்களா, இப்போ வந்து கீழே ஏதாவது இருக்கா நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த ரெக்கார்ட் கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒரு பலனும் இல்லை. நான் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் தான் கேட்குறேன். ஒரு சப்ஸ்கிரைபு ஒரு லைக்கு அதை மட்டும் போட்டுருங்களேன் ப்ளீஸ். கஷ்டப்பட்டு கேம் ப்ளே வீடியோலாம் போடுறேன். எதுவும் இந்த இப்போ பாருங்க, இப்போ வந்து இப்படி சொன்னோடனே வந்து மொட்டைக்கு வந்து கோவம் வருது பார்த்தீங்களா. ஐயோ, எங்கள் சொட்டை வேறு வந்துடுச்சு பார்த்தீங்களா. கஷ்டப்பட்டு நான் கேம் ப்ளே போடுறேன். அது இந்த ஃபோனில் போடுறது அவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு. அடிக்கடி ஹேங் ஆகும், அடிக்கடி இது போயிடும் ரெக்கார்டிங்லாம். கஷ்டப்பட்டு பண்ணதெல்லாம் நான் கூட லைவாக தான் வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நான் ஒரு வார்த்தை சொல்லும்போது பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்புறம் நான் எங்கே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது. ஒரே ஒரு லைக், சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் தோணுச்சுன்னா கூட பண்ணுங்க, விட்டுருங்க. இது லைக் தோணுச்சுன்னா கூட பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் ஷேர் கூட பண்ணாதீங்க. தெரியாமல் சொல்லிட்டேன். இவ்வளோ நேரம் மூச்சு பிடிக்க பேசிக்கிட்டு. வந்து மொட்டையும் வருவான். இந்த கிளைக்கு வந்து ஏதாச்சுன்னா மொட்டையும் வருவான் பாருங்க. மொடையாடே நீனே முளைச்சி விட்டு வரியடா. அப்புறம் எப்படிடா கிராணி பாவலோட அந்த கிராணி பிசாசு சரியான கிளவிங்க. அது ஒரே நிமிஷம் வருங்க, பிரைட்னஸ் கொஞ்சம் வந்து அதிகப்படுத்திக்கிறேன். வீடியோ செம்ம தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இந்த 2 பேர் இங்கே இருக்கிற டைமில் க்ரோபார் ஏதாவது கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க, எடுத்து கட்டிங் லேயர் வேறு லெவல். ஏதோ இப்படியே கொடுத்தா நல்லாயிருக்கும். கட்டிங் லேயரில் 720 என்னால் எடுக்கவே முடியல. கஷ்டப்பட்டு போனது 720 வச்சு. இப்போ கீழே வந்து நம்ம என்ன பார்த்தோம்னு தெரியுமா யாருக்காது? இங்கே ஹேண்ட் வீலில் டோர் ஹேண்டில் வாய்ப்பே இல்லை. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. ஒரே ஒரு வீடியோங்க, என்னால் வீடியோ நல்லாவே எடுத்து போட முடியல. அது யான்னு எனக்கே தெரியல. ப்ளீஸ் அந்த ஒரு வீடியோவுக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் கூட பண்ண தேவை. அந்த ஒன்று மட்டும் எனக்கு கஷ்டப்பட்டு எடுத்து போடுறேன். இந்த ஃபோனில் போடுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு அன்வான்ட் ஃப்ரெண்ட்ஸ். உருப்படி கொடு. ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே அப்படியே போட்டு வச்சுக்கோம். இந்த வீடியோ நான் வந்து எப்போ வந்து இதே பழைய ஃபோன் தாங்க, எப்போயோ வாங்கின ஃபோனு. ஆல்ரெடி பாதி டேமேஜான ஃபோன். ஓகேங்களா, இப்போ வந்து ஃபியூஸ் எடுத்துகிட்டு போய் பெட்டில் போட்டு வச்சுப்போம். அப்போ தான் சவுண்டு கேட்குது. பெட்டில் போட்டால் சுத்தமாக சவுண்டு கேட்காது. நல்லாவே தெரியும். ஓகேங்க, இப்போ வந்து கீழே குச்சாச்சு. இப்போ வந்து கேஸ் இருக்குது. சொட்டை முட்டை வந்திருக்க மாட்டார்கள் என்று நான் நம்பி வெளியில் போகிறேன். வரலைங்க, அது வரைக்கும் சந்தோஷம். அப்பா இன்னமும் பயமுறுத்தி விட்றானுங்க சொட்டை முட்டை. அப்படியே அந்த சைடு ஒரு சொட்டை
நம்ம அறிவாளிங்க சொட்டையை விட நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ அறிவாளி. ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் ஒதுங்கி போயிருந்தோன்னா போயிருக்கலாம். இப்படிலாம் வந்து அடி வாங்கக்கூடாதுங்கண்ணா நம்ம. ஓகே, இப்போ வந்து டே 2 வந்துடுச்சு. இப்போது ஒரு பொருள் கூட உருப்படியாக கண்டுபிடிக்காமல் நம்ம டே 2 வருது. எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகுது. ஓகே, பரவாயில்ல, பொறுமையாக போகும். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிக்கணும். க்ரோபார் வேறு கிச்சனில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு போய் க்ரோபாரை எடுப்போம். போடு டேப்பு வேற லெவலு. ஓ மை காட், இப்போ என்ன நடந்திருக்கும் அந்த நேரத்தில் தெரியுமா? ஓ ஜஸ்ட் மிஸ்ஸு. அப்போ எனக்கு இப்போதாங்க மூச்சை விட முடியுது. இன்னும் நடந்திருக்கும்ல கொஞ்ச நேரத்தில். மை காட், மை காட். ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கிறது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றுமே பண்ண போகிறது. கட்டிங்கில் நம்ம கீழே தானே பார்த்தோம். எடுத்துகிட்டு வந்துடும். ஓடு ஓடு ஓடு. பரவாயில்ல, ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான். ஆனால் ஹெலிகாப்டர் எஸ்கேப் நானும் எடுத்து படித்து வச்சுருக்கேன். ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் எஸ்கேப் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான எஸ்கேப்பு. நிறைய பொருள் தேவைப்படும். நான் வந்து கஷ்டம்னா எந்த மாதிரி சொன்னேன்னா, நிறைய பொருள் நம்மளுக்கு வந்து தேவைப்படுங்க. இப்போ வந்து கட்டிங் லேயர் வேறு எடுக்கணும். சரிங்களா? லைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்கன்னா அடுத்து கொஞ்சம் டெவலப் ஆவேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த கேம் வந்து கிராணி கேம் பிடிக்காது. ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா எங்கள் அப்பாவுக்கே நம்பிட்டு வந்துடும். ஸ்லெண்டர்மேன் போட்டு வேறு லெவல். ஹெலிகாப்டருக்கு இங்கே போட்டு வச்சுக்கோங்க. ஹெலிகாப்டருக்கு நம்மளுக்கு எல்லாம் கிடச்சிட்டே இருக்குது. லக்கியஸ்ட்டு பர்சன் இந்த வேர்ல்டு. பாருங்கள், அடுத்து நம்மளுக்கு என்னென்ன பொருள் கிடைக்கணும்னா ஒன்றுமே இல்லை, பார்த்துக்கணும். ஆல்ரெடி கிச்சன் தான் நம்ம இன்னும் போகவே இல்லை. போயிட்டு வந்துடலாமா? கிச்சன் கிராணி சொட்டை மொட்டை சமையல் என்ன பண்ணி வச்சுருக்குன்னு பார்த்துடலாமா? ஓகே, இங்கே எதுவுமே இல்லை. சந்தோஷம். இப்படி தான் இருக்கணும், எதுவுமே இருக்கக்கூடாது. இப்படி தான் இருக்கணும். சொட்டை மொட்டை வீடுனா இப்படி தான் இருக்கணும். இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன பண்ணணும், இங்கே ஒரு மீட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மீட் எடுத்துகிட்டு போய் க்ரோபர் இருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு மோஸ்ட்லி அங்கே தான் இருக்கும் நிறைய. மோஸ்ட்லி என்னன்னா கேஸில் நீங்கள் தானே போட்டு வச்சோம். கதவை மூடிப்போம், இல்லாட்டி அந்த 2 பேரும் வந்துடுவானுங்க. அங்கே போய் நீ சோறு தின்னுப்போ, உனக்கு அதானே கறி வைக்கிறேன். ஐயோ, சாப்பிட்டு முடிச்சுதான் இங்கே தாங்க வரும். இவகிட்ட உஷாராகவே இருக்கணும். எந்த டைமில் எப்படி எப்படி வரும்னே தெரியாது. ஐயோ, சரி விடுங்க. ஓகேங்க, இப்போ டே 3 வந்துட்டோம். நம்ம மழை வெளில செம்மையாக பெய்யுது. பயங்கரமாக மழை பெய்யுது வெளியில். இப்போ அடுத்து எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி. கண்டிப்பாக டீ குடிக்க கூப்பிடுவாங்க. நான் போன செகண்ட் வீடியோவில் பண்ண மாதிரியே நான் டீ குடிக்க தான் போயிட்டு வரணும். என்ன பண்ணுவது, நம்மிடம் எதுவும் இல்லை. கரெக்டாக சொட்டை மொட்டை கையில் தான் இருக்கிறது. சொட்டை கூட்டோன்னே வந்துருச்சு. என்ன திமிரு இந்த சொட்டைக்கு. கூட்ட உடனே வந்துருச்சு. ஜஸ்ட் மிஸ் மாட்டியிருந்தோன்னா அவ்வளோதான்.
டேய் இவ்வளோ பண்ணுறீங்கடா வச்சு ஜஸ்ட் மிஸ்ஸா. ரொம்ப ஜஸ்ட்டு இங்கே தான் எங்கேயோ போட்டோம் கரெக்டாக. க்ரோபார்னா காக்கா பார், சாக்கோபார் இல்லை, இது வந்து காக்கா பார். padlock waste product in this helicopter escape. It was very waste. Okay, silently go down, silently come, silently do everything, otherwise sotte and motte will what they will do us. கொத்திஃபைங் டூ கொத்து வரப்பா சொன்ன உடனே வருவீங்க. கொட்டை மொட்டை சண்டால் வேறு கழிச்சு வரலாம்ல பொறுமையா. இப்போ இந்த சைடு வந்துடுறாங்களோ. ஆல்ரெடி போன வீடியோவில் இங்கே ட்ராப் செட் பண்ணி வச்சுருந்தது. குசும்பு இருக்கு. வாங்க சொட்டை மொட்டை சென்றால் சொட்டை மொட்டைக்கு சோறு போடுறாங்க. இங்கே சோறு வேணாமா பாருங்க. சோறு முதல் பந்தியில் வந்து உட்காந்துரும் ரெண்டும். நீ இந்த சொட்டை வர மாதிரி தெரியல. ரெக்கார்ட் பண்ணிட்டு தானே இருக்கும். ஆமாம் பண்ணிட்டு தான் இருக்கும். 12 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள ஒன்றும் கூட உருப்படியாக பண்ணல. பொறுமையாக போகணும். போயிட்டீங்களா? போயிடுச்சுங்க. அறிவாளிங்க 2 அறிவுங்களும் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம 3வது அறிவாக என்ன வேலை பண்ணணும் அப்படின்னா, டேப் இருக்குங்களா? என்ன டேப்பு? என்ன ஸ்பெல் பண்ண முடியலைங்களே. அடுத்த வேலை நம்ம ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணவும். ஃபோட்டோஸ் சண்டால் கலெக்ட் பண்ணவும். ஒரு நாள் அப்படியே கன்று இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சொட்டை மொட்டை 2 பேர்த்தையும் எடுத்து கன்னை வச்சு அடித்து காலி பண்ணிடலாம். சொட்டையும் மொட்டையும் இங்கே தான் வந்து நிற்கும். ஏன்னா அது வெரி வெல் சொட்டையும் மொட்டை. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், வெப்பன் கீ இருக்குங்களா, அதை எடுக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு. கட் பண்ணான்னு பார்க்குறேன், வீடியோவை கட் ஆக மாட்டேங்குது. ஓகே, வேறு வழி இல்லை. பார்த்துட்டுமா இங்கே நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறதுக்கே நீங்கள் எனக்கு தனியாக லைக் பண்ணுங்க. நான் அவுட் ஆனால் கூட நீங்கள் எனக்கு லைக் பண்ணணும். பட் நம்ம இந்த வீடியோவில் வின் ஆகி காமிக்கிறோம். விழுவ மாட்டேன். நீ வா கழுவி வா. பூ கிளவி வந்துட போகிறான். இங்கே போதான்னு பாருங்க. அப்படியே படுத்து கிடப்பா. அது தானே. வா மொட்டையே வா. அவ்வளோதான். இப்படி தான் வேணும் சொட்டைக்கு மட்டும். இங்கே எடுத்து இதை போட்டு வச்சுப்போம். பெட்ரூமில் ஒன்று இருக்கும் இல்லையா ஃபோட்டோ. ஃபஸ்ட்டு வெப்பன் கீ எடுக்கணும். ஐயோ இன்னும் ஏகப்பட்ட வேலை. இதுதாங்க சொன்னேன் ஹெலிகாப்டர் எஸ்கேப் ரொம்ப ஒஸ்ட்டு எஸ்கேப்பு. ஒஸ்ட்டுக்கும் மேலே ஒஸ்ட்டு எஸ்கேப்பு ஹெலிகாப்டர் எஸ்கேப். சி பாத்ரூம்னு கக்கூசின்ருப்பேன். வேறு லெவல். கேஸில் நீங்கள் இங்கே பத்திரமா இரு. கேஸில் நீங்கள் பத்திரமா இரு. ஒரு வேலையும் செஞ்சிடாது. நீங்கள் இப்படி தான் இருக்கணும் கேஸில்லாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே கேஸ் சிலிண்டர் இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு வந்து பெட் மேலே போடணும். வெப்பன் கீ வேறு எடுக்கணும். சொட்டையை மட்டும் ஏந்திரிக்கிறதுக்குள்ளார வெப்பன் கீ எடுத்து
இப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு பெட்டுக்கு அந்த சைடு போய் விழுந்திருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் தள்ளி எனக்கே வெப்பன் எடுத்து நம்ம அவ்வளோதான் எஸ்கேப் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். முக்கால்வாசிங்கிறேங்க. அவ்வளோதான் நம்ம எஸ்கேப்டு கைஸ். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த எஸ்கேப்பே ஆகலைங்க, அதுக்குள்ளே எப்படி முடியும்? ஓகே, கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். நான் இந்த எப்போ பார்த்தா சொல்லிகிட்டே தான் இருப்பேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் லைக்கு பண்ணுற வரைக்கும் நான் என்ன சொன்னேன், நீங்கள் 10 லைக்ஸ் மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஆனால் ஒரு லைக் மைண்ட் ப்ரோக்கன். ஃபோட்டோஸ்லாம் அங்கே இருக்குது. நம்ம வாட் வி ஆர் கோயிங் டு டூ மீன்ஸ் சொட்டையும் இன்னும் ரீச் பண்ண ஆகலை. ஏகப்பட்ட வேலை இருக்குது. எல்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. ஹெலிகாப்டர் பொருள் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பார்த்துக்கோங்க, எல்லாமே கிடச்சிருச்சு. கன் எடுத்து நம்ம இங்கே போடவும், சிம்பிளி போடவும். ஓ கிரானிங்க, சொட்டை வாசிக்குது. சொட்டை வாசிவா. நீ வாசிப்ப அந்த சொட்டை கேட்டிங்களா? இருங்க, மியூசிக் கேட்கும். இருங்க, வாசி தெரியுதுங்களா? என்ன போட்டோம்? இங்கே ஒரு ஃபோட்டோ உள்ளது, இன்னொரு ஃபோட்டோ பெட் மேலே இருக்குது. எல்லா பொருளும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ மட்டும் வந்து அடித்தாங்கன்னா கூட அடிச்சுக்கிட்டோம், நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பெட்டு மேலே தான் நம்மளுக்கு எல்லாமே இருக்கும் முக்கால்வாசி. someone coming else. ஓகே, கேஸ்லின் எடு போடு. ஓ மை காட், இது இவ்வளோ பெரிய சத்தத்தை மேக் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. நான் மேலே தானே சத்தம் போட்டுச்சு. ஐயோ, எனக்கு வர பயமாக இருக்குங்க. அந்த சொட்டை மட்டும் வந்துடும். சி எடு. இந்த மொட்டையோட ஃபோட்டோ ஓட்டினா தான் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குமா, நம்ம ஓப்பனே பண்ணிட்டு போக முடியுமா பார்த்துக்கோங்க, இந்த மொட்டைக்கு இருக்கிற கொழுப்பை. ஓகே, எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம செட் பண்ணணும். செக்குன்ட்டேன். ஹெலிகாப்டர் மேனுவலும் படித்தாச்சு. ஹெலிகாப்டருக்கையும் இங்கே தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வி டன் எவ்ரிதிங். கிளாஸ் யூஸ் பண்ணுங்க. இங்கே தானே இருக்கும். இங்கே தானே போட்டோம். எங்கே கீழே உள்ளதை கண்டால் முட்டை வரும். கிழவி எங்கே இருக்கு? கிழவி நீ கிழவி வா 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 வா. கிளாஸ் யூஸ் ஃபஸ்ட்டு போய் இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம போய் தேடி முடிக்கணும். எங்கே தான் நம்ம போட்டு வந்தோம்? எங்கேயோ ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்கோம். இங்கே தான் இருக்குது. வேறு லெவல். நம்ம அவ்வளோதாங்க. எஸ்கேப்டு ஃப்ரம் த ஹவுஸ். சாரி, ஹவுஸ் இல்லை, சொட்டை முட்டை ஹவுஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து கதவை திறந்துட்டு மேலே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்து பாட் கன் எடுத்து லோட் பண்ணணும், ஓப்பன் பண்ணணும். இப்போ அடுத்து நம்ம கன்ஸ் ஷூட்டிங் வேலை உள்ளது. இப்போ வரும் கிளிக் பண்ணோன்னா
ஒரு ஆமை கிடைக்கும். Oh my god, ஏய் ஏய் சாரி காய்ஸ். ஏய் என்னங்க ஸ்டக் ஆகுது? ஏய் கேம் ஒரே செகண்ட் காய்ஸ், எங்கள் பாட்டி என்ன கூப்பிடுறாங்க. ஏய் என்னங்க இது? வா வா வா. அப்பாடா, இப்படி ஸ்டக்கானா எப்படி நான் விளாட்றது? கடுப்பாக இருக்கு எனக்கு. ஒரே செகண்ட் இருங்க காய்ஸ், ஒரே செகண்ட் காய்ஸ். ஏங்க எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? வேறு இன்னைக்கு ஃபோன் எடுக்கல, நான் வேறு வந்து திட்டுவாங்க. எனக்கு வேறு கேம் வேறு விளையாடிட்டுருக்கோம். அடுத்து என்ன கேஸ்லின் வா வேறு எனக்கு அடுப்பு ஏற்றிட்டு இருக்குங்க. ஃபோன் வந்து நீ எப்போ யார் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோனோ அப்போ மட்டும் ஃபோன் பண்ணிடுறாங்க எல்லோரும். ஃபோனை வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போதும் அப்படி தான் ஃபோன் பண்ணாங்க. நான் என்ன பண்ணுறது? நீங்களே சொல்லுங்கள், நான் என்ன பண்ணுறேன்? அப்படியே இருங்க. இப்போ வந்து ஃபியூல் ஃபில் பண்ணிடல. ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகும். பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சா? அவ்வளோதானா? இன்னும் ஃபில் பண்ணிட்டோமா இல்லையா? பண்ணல, நினச்சேன். அதான் பண்ணியிருக்க மாட்டேன். எங்கே பண்ணிட்டு போ தேவையில்லைப்பா. அவ்வளோதான். இந்த வழியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பர்மனெண்ட்டாக. டேப் எடுத்துகிட்டு போய் நம்ம ஹெலிகாப்டர் ராக்கே, எனக்கு புரியல அந்த டேப்பால் எப்படி நம்ம ஹெலிகாப்டர் ராக்கையை வந்து ஒட்ட முடியும்? எனக்கு தான் டவுட்டாக இருக்கா, இல்லாட்டி எல்லாத்துக்கும் டவுட்டாக இருக்கான்னு தான் எனக்கு தெரியல. டேப்பால் நம்ம எப்படி ஹெலிகாப்டர் ரக்கையை ஒட்ட முடியும்? சிவியர் கொஸ்டின். எஸ்கேப் இவ்வளோ தானா? இந்த ஹெலிகாப்டருக்கு மட்டும் எடுத்துகிட்டு போனால் முடிஞ்சுதா தெரியல எனக்கு. எஸ்கேப்டு வேற லெவலு. எங்க கிராண்ட்பா எஸ்கேப் அவ்வளோதாங்க. ஹெலிகாப்டர் எஸ்கேப் முடிச்சிட்டேன். எவ்வளோ பெரிய எனக்கு பெருமையாக இருக்குது, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது எண்டு எப்போ வரும்? இந்த எண்டு மியூசிக். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கடைசியாக ஒன்று மட்டும் கேட்குறேன். ஒரு சப்ஸ்கிரைபு ஒரு லைக் ஷேர் கூட பண்ணவனா யாருக்கும் ப்ளீஸ். அந்த ஒரு சப்ஸ்கிரைபு ஒரு லைக் அவ்வளோதான் காய்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கிராணி சாப்டர் 3 வந்து தான் போட போகிறோம். ஏன்னா சாப்டர் 1 கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. சாப்டர் 3 என்ன வீடியோ போட போகிறோம்? டோர் எஸ்கேப் தான் காய்ஸ். பாய் காய்ஸ் ஃப்ரம் லைட்னிங் பிளேயர் சேனல். பாய்.